என் தங்கப்பிள்ளையே, என் பிள்ளை நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு உதவியை நாளை உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு ஆணின் மூலமாக நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இதை உன் தாயானவள் சொன்னால் உனக்கு நம்ப முடியாமல் போகலாம். இத்தனை காலமும் கிடைக்காத உதவி இப்பொழுது மட்டும் கிடைத்து விடுமா என்று நீ நினைக்கலாம். சொல்வது இந்த வராகி, நடப்பது உன் வாழ்க்கையில் நிச்சயம். ஆனால் அதை உணர்வது உணராமல் போவது உன் கைகளில் தான் இருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்காகவே நான் இருக்கும் பொழுதும், உன்னை நான் தொடரும் பொழுதும், எப்பொழுதும் இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கும் என்ற பல சிந்தனைகள் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காமல் போனதுதான் நீ இப்பொழுது என் மீது சந்தேகப்படுவதற்கு முழு காரணமும். என் பிள்ளை எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் சரியானது என்று நீ எண்ணி இருந்தாலும், உன்னை தேடி நான் வந்து உனக்கு கொடுக்கும் எல்லாமும் இன்னமும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இதுவரையிலும் நீ எதையுமே இழந்ததை எண்ணி நினைத்து கலங்காதே. உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க புரிந்துவிட்டது என்றால், அம்மா சொல்வது எந்த அளவிற்கு உண்மை, உண்மையாகவே நமக்கு உதவி செய்ய இந்த ஆண் வருகிறாரே என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் பிறக்கும். எல்லாமுமே நம்பிக்கையை சார்ந்தது. உன்னை அதிகமாக ஏமாற்றுகின்ற இந்த மனிதர்களிடத்தில் நம்பியை காண்பிக்கின்ற என் குழந்தை, உன் தாயானவள் என்னிடத்தில் அந்த நம்பிக்கையை நீ காண்பிக்க மாட்டாயா? தேவையில்லாமல் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் நம்பிக்கையை காண்பிக்கின்ற என் குழந்தை, நான் உன்னோடு இருந்து உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செய்து கொடுக்க வரும் பொழுது நீ என்னை நம்ப மாட்டாயா? நான் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு, எந்த நேரமும் நான் உன்னோடு தான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் கொடுக்காமல் செல்ல மாட்டேன். முதலில் இந்த உதவி உனக்கு கிடைப்பதற்கு முன்பாக அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. வாழ்க்கையில் கஷ்டம், கண்ணீர், கவலை என்று எப்பொழுதும் என் பிள்ளை எதையாவது சொல்லி வருந்தி கொண்டுதான் இருக்கின்ற. இது போன்ற துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இதைவிட பெரிய கஷ்டத்தை எல்லாமும் நீ கடந்து வந்திருக்கிறாய். அதனால் இதையும் நிச்சயமாக நீ கடந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையாதானே இருந்திருக்கிறாய். யாருக்குமே நீ பொய்யாக நடந்ததில்லையே. உன்னுடைய உண்மையான எண்ணங்கள் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் ஒரு தவறான எண்ணங்களை கொடுக்கக்கூடாது. நீ உண்மையாக இருந்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஏன், உன் எதிரில் இருப்பவர்களுக்கும் அது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எதையுமே நினைத்து என் பிள்ளை தவறாக நினைக்காதே. போகிறவர்கள் உன்னை விட்டு போகட்டும் என்று சொல்லி நீ தாராளமாக வழியனுப்பி வைத்துவிடு. என் குழந்தையே, கிடைக்காத விஷயங்களை எல்லாம் நினைத்து அதிகமாக வருத்தப்படாதே. காலம் வரும் பொழுது உனக்கானது என்னவோ அது நிச்சயமாக உன் கைகளில் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. எதையுமே அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. ஏன் தெரியுமா? அவர்களின் மீது நீ காட்டுகின்ற அக்கறை கடைசியில் உன்னைத்தான் தவறு என்று சொல்லி நிறுத்துவார்கள். கடைசியில் என் பிள்ளைக்கே தோன்றும், நாம் எதற்காக இவர்களின் மீது இத்தனை அக்கறை காட்டினோம், இப்பொழுது நமக்கே இது மிகப்பெரிய பிரச்சனையாக முடிந்து விட்டதே என்று என் பிள்ளை நீ நினைப்பாய். அடுத்தவர்கள் எந்த அளவிற்கு ஒரு விஷயத்தில் முனைப்பு காட்டுகிறார்களோ, நீயும் அந்த அளவிற்கு முனைப்பு காட்டினால் போதும், தவறு கிடையாது. இதை தாண்டி நீ செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் உனக்கு கிடையாது. எந்த நல்ல பெயரையும் சேர்த்து வைத்து நீ எதையும் கொண்டு போவதும் கிடையாது. சரியது தவறு எது என்று நீ அதை மனதில் கொண்டு செய்துவிட்டால் போதும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கை ரொம்ப தூரம் இல்லை.
அது நினைப்பதற்குள் முடிந்துவிடும். இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை எனும் பொழுது அதனால் எப்பொழுதுமே அதிகப்படியான கவலையை உனக்குள் நீ கொண்டிருக்காது. உன்னால் எப்பொழுது எல்லாம் மனது அதிகமாக வேதனை கொண்டிருக்கிறது, என்னால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை, எல்லாமுமே என் மனதிற்குள் இருந்து என்னை காயப்படுத்துகிறது என்று நீ யோசிக்கிறாயோ, அப்பொழுது என் பிள்ளை நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அமைதியாக இருக்க ஒரு இடம், கோவிலை தேடிச் தெய்வத்தின் சன்னதியில் சென்று அமர்ந்து கொள். தெய்வத்திடம் முறையிடு. தெய்வத்திடம் உனக்காக வேண்டுதல் வை. தெய்வத்திடம் அத்தனையையும் சொல்லி புலம்பு. தெய்வம் செவி கொடுத்து கேட்கும். உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் உன் வார்த்தைகளையும் தெய்வம் செவி கொடுத்து கேட்கும். உன்னுடைய கண்ணீர் துளிகளை பரிவோடு நோக்கும். நீ பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் உணர்வோடு உன்னை நிச்சயமாக அணைக்க துடிக்கும். சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களைப் போல இல்லாமல் உண்மையான அன்பு கொண்டு நீ பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாமும் செவி கொடுத்து கேட்பார்கள். ஒரு துளி அளவும் உன்னை ஏளனம் செய்யவோ உன்னை கேலியும் கிண்டலும் செய்யவோ இந்த மனிதர்கள் எண்ணியது போல தெய்வம் நினைப்பதில்லை. உன்னை பெற்ற குழந்தையாக நினைப்பவர்கள் ஒருபோதும் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு ரசிக்க மாட்டார்கள் என்பதுதானே உண்மை. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் ஒதுக்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாயோ, அந்த இடத்தில் என் பிள்ளை நீ நிச்சயமாக யார் என்று நிரூபிப்பதை விட உனக்காக நீ வாழ்ந்து காட்டு என்று அந்த தெய்வம் அந்த இடத்தில் உனக்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும். உன் தோள் மேல் கை போட்டு அவர்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பார்கள். அது எப்பொழுது உனக்கு புரியும் தெரியுமா? உன் மனதில் இருக்கின்ற பாரமெல்லாம் இறங்கும். தெய்வத்திடம் அத்தனையையும் சொல்லி முடித்த பிறகு உன்னுடைய மனதில் இருக்கின்ற துன்பங்கள் எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீ அந்த இடத்தை விட்டு திரும்ப வீட்டிற்கு வரும் பொழுது உன் மனது லேசாக மாறும். அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம், உன் பாரத்தை எல்லாம் தெய்வம் தாங்கிக் கொண்டது. உன் கவலைகளை எல்லாம் தெய்வம் தன்னுடையதாக மாற்றிக்கொண்டது. இனிமேல் நமக்கான விஷயங்களை மட்டும்தான் நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு எப்பொழுதும் சரியானபடி உன்னுடைய நம்பிக்கையை கொண்டது நல்லபடியாக மாறும். வராகி என்ற தெய்வம் உன்னை தேடி வருவதும் உனக்கு புரியும். என் பிள்ளையே, எந்த இடத்திலும் நாம் இருக்கும் இந்த பொழுதுகள் முழுக்க முழுக்க உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நேரமும் சூழ்நிலைகளும் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வரும். இந்த மனித மனம் எப்பொழுதும் மற்றவர்களின் கவலைகளைத்தான் காண விரும்புகிறது. ஆனால் தெய்வ மனம் எப்பொழுதும் எந்த பிள்ளையானாலும் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறது. தவறு செய்த பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு அடுத்த நிலையை கொடுக்கத்தான் நினைக்கிறார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் உணர்ந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு நல்ல விஷயங்கள் உண்மையாக நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கனவிலும் என் பிள்ளை யோசித்து பார்த்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. என் தங்கமே, எப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமும் உனக்கு வந்தது, எப்படிப்பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தது, இதையெல்லாமும் எப்படி என் பிள்ளை தாங்கி நீ கடந்து வந்தாய் என்பது எல்லாமும் எனக்கு நினைவில் இருக்கிறது. என் குழந்தையை, இதுவரையிலும் நாம் சந்தித்த பிரச்சனைகளை எல்லாமும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அம்மா, நான் இதையெல்லாம் மறக்க நினைக்கிறேன், நீ என்ன என்னை நினைக்கச் சொல்கிறாய் என்று கேட்கலாம். உண்மை என்ன தெரியுமா? இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக அது கற்றுக் கொடுத்த பாடத்தை நீ மறக்கவே கூடாது. இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு காரணம் உண்டு.
இப்பொழுதிருக்கின்ற பிள்ளைகள் தனக்கு நடந்த பிரச்சனைகளை மறந்து மீண்டும் அதற்குள் இறங்குவதனால் இதைவிட அதிகமான அவமானத்தை சந்தித்து விடுகிறார்கள். மறக்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை கொடுத்த இந்த வேதனைகளும் சோதனைகளும் என்னவென்று ஒவ்வொருவருக்கும் நினைவில் இருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு விஷயத்தினால் நாம் நிச்சயமாக நம்முடைய சுயமரியாதையை இழந்துவிடக்கூடாது என்ற எண்ணமும் பிறக்கும். எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி நீ பெருமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நேரம் இது. உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை மறக்காது. இத்தனை காலம் என் பிள்ளை அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான நன்மைகளை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் காலம் உனக்கு என்னாலும் நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு நான் இருப்பது நிச்சயமாக புரிந்துவிடும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகி உடனிருந்து உன்னை காப்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வரும். என் பிள்ளையே, நாளைய விடியல் வியாழக்கிழமையின் விடியல் குபேர பகவானுக்கு உகந்த நாள். என் குழந்தையே, வாழ்க்கையில் பொதுவாகவே ஒரு மனிதனினுடைய எல்லா பிரச்சனைகளும் கடைசியில் வந்து நிற்கக்கூடிய இடம் என்றால் அது பணம். இருப்பவனுக்கும் அதுதான் பிரச்சனை, இல்லாதவனுக்கும் அதுதான் பிரச்சனை. அம்மா என்ன சொல்கிறாள் என்று யோசிக்கிறாயா? அது எப்படி பணம் இருக்கின்றவனுக்கு பிரச்சனை என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, பணம் அதிகமாக இருப்பவனுக்கு மனதில் நிம்மதி இல்லாமல் போய்விடும். அதாவது இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று அவன் மனது அந்த பணத்தை தான் தேடி ஓடிக்கொண்டிருக்குமே தவிர வேறு எந்த விஷயத்தையும் அந்த மனது நாடுவதில்லை. வேறு எந்த விஷயத்தை பற்றியும் அந்த மனது சிந்திப்பதில்லை. எப்பொழுதும் இதை மட்டுமே யோசித்து கொண்டிருந்து தன்னுடைய சுற்றி இருக்கின்ற எல்லா சொந்த பந்தங்களையுமே அவர்கள் இழந்து நிற்பார்கள். அதாவது இவர்களை நெருங்க வேண்டும் என்றால் பல கட்டுப்பாடுகள் இருக்கும். அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாராலும் இவர்களிடம் பேசிவிட முடியாது. நீ நன்றாக சிந்தித்து பார். அம்மா சொல்வது எத்தனை உண்மையென்று உனக்கு புரியும். உன்னோடு படித்த ஒரு மாணவனோ மாணவியோ இருக்கிறார் என்று வைத்துக்கொள். படிக்கும் பொழுது எல்லோரும் மாணவர்கள் தானே, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இல்லை என்று படித்து வளர்ந்து வந்த நேரத்தில் அந்த மாணவன் நல்லபடியாக தொழிலில் முன்னேற்றம் அடைந்து மிக பெரிய அளவிலான வெற்றிகளை எல்லாம் கண்டு பொன்னும் பொருளுமாக சேர்த்து பெரிய மாட மாளிகையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீயோ சாதாரணமாக எப்பொழுதும் போல உன் வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு ஒரு அவசரம் என்று, இது நம் நண்பன் தானே என்று நீ அவர்களை அழைத்தால் ஒருபோதும் அந்த அழைப்பிற்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அதே நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உனக்கு ஒரு அழைப்பு விடுத்தால் என் பிள்ளை நிச்சயமாக அதனை ஒருபோதும் நீ என்னவென்று மறக்காமல் உடனடியாக பதிலளித்து விடுவாய். இதுதான் உனக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீ என்ன செய்திருக்க வேண்டும்? நம்முடைய அவசரத்திற்கு இவர்கள் பதில் கொடுக்காத பொழுது அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நாம் ஏன் பதில் தர வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய மனது அதை அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஒருவேளை உன் கையில் பணம் இருந்தாலும் நீ இப்படித்தான் இருந்திருப்பாயோ? இந்த கேள்வியை உனக்குள் ஒரு முறையாவது நீ கேட்டு பார்த்திருக்கிறாயா? பணம் இருப்பதனால் அவன் இப்படி நடந்து கொள்கிறான் என்பதை விடுத்து அதே பணம் உன்னிடம் இருந்தால் நீ எப்படி இருந்திருப்பாய் என்பதனையும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இல்லை அம்மா, நான் எப்பொழுதுமே இப்படித்தான் இருப்பேன். சாதாரணமாக எல்லோரும் பழகுவேன், பேசுவேன், யார் நினைத்தாலும் என்னை நெருங்கலாம் என்பது போன்று நீ நினைப்பாயானால் உண்மையில் அது உன்னுடைய நல்ல குணம் என்றுதான் அம்மா சொல்வேன். ஆக மொத்தம் பணம் என்ற ஒன்று இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்குள் கொடுக்கின்ற எல்லாவற்றையும் நான் அறிவேன். இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும். உன்னோடு இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்று இருந்திருந்தால் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள்.
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு போலியான மனிதர்களினுடைய அன்பு ஒருபோதும் உனக்கு தேவையில்லை. ஆனால் உனக்கு அடிப்படையாக என்ன தேவையோ, உன் வாழ்க்கையை நடத்துவதற்கு உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக குபேர பகவான் உனக்கு கொடுப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையை, லக்ஷ்மி குபேரரை வழிபடும் பொழுது, நிச்சயமாக நம்மிடம் உண்மை இருக்கும் பொழுது, நமக்கான தேவை நியாயமானதாக இருக்கும் பொழுது அந்த பணம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதை கிடைப்பதற்குரிய வழியை அவர் நமக்கு உருவாக்கி கொடுத்து விடுவார். அதை தக்க வைத்து கொள்ள நீ நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். இங்கு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், கஷ்டம், கவலை, கண்ணீர் என்று கடவுளின் முன்னால் நின்று வேண்டுவார்கள். பணத்தேவை இருக்கிறது என்று சொல்லி புலம்புவார்கள். சரியென்று அந்த பணத்தை அவர்களுக்கு கொடுத்தால் எப்படி செலவு செய்வது என்று தெரியாமல் தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் செலவு செய்து கொண்டிருப்பார்கள். சேமிப்பு போகத்தான் மீதியை செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். நம்முடைய சேமிப்பு எந்த அளவில் இருக்கிறது அதை பொறுத்துதானே நாம் செலவு செய்ய வேண்டும். தேவையில்லாமல் நாம் ஒவ்வொரு செலவுகளையும் செய்துவிட்ட பிறகு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று ஒன்றுமில்லையே, எனக்கு எதையாவது கொடுக்க மாட்டாயா, என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாயே என்று சொல்லி தெய்வத்திடம் மீண்டும் முறையிடுவது. அம்மா சொல்வது உண்மை என்றால் இது உண்மை என்று எனக்கு பதிவிடு. என் குழந்தையே, ஏன் தெரியுமா, பல பிள்ளைகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். பணம் இல்லை என்றால் வீட்டில் ஒரு மூலையில் முடங்கி கிடப்பது, கையில் கொஞ்சம் பண நாடமாட்டம் இருந்து விட்டது என்றால் அவர்களை கையிலே பிடிக்க முடியாது. எங்கு செல்வது, எப்படி செலவு செய்வது என்று சொல்லி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். முழுவதும் தீர்ந்த பிறகுதான் மீண்டும் அமைதியாக இருப்பார்கள். இல்லாத ஒரு விஷயங்களை எல்லாம் உருவாக்கி அதற்கு செலவு செய்வார்கள். என் பிள்ளையே, இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சரியாக இருப்பவர்களுக்கு, எந்த ஒரு விஷயத்திலும் தவறான பாதையில் செல்லாமல் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக தெய்வம் அவர்கள் விரும்பியதை எல்லாமும் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம், இந்த வாழ்க்கை இனி நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு, அம்மா சொல்வது போல நாளைய வியாழக்கிழமையின் விடியலில் கண் விழிக்கும் பொழுதே குபேர பகவானை மனதார நீ நினைத்து கொண்டாயானால் உன்னுடைய உண்மையான விஷயங்கள், உன்னுடைய உண்மையான விருப்பங்கள், உன்னுடைய உண்மையான தேவைகள் என்று இவை எல்லாவற்றையும் அவர் உனக்கென நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கென இதை எல்லாமும் தெரிந்து கொள்ளும் பாக்கியம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்லதை எல்லாமும் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சில துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை ஒருபோதும் நீ மறக்காது. நான் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கென சரியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனை முறை என் பிள்ளை வருத்தம் கொண்டாலும், எத்தனை முறை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ வேதனை கொண்டு நின்றாலும், இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் சரியாகவே நடத்தி உணர்த்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை நீ தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்ட பிறகு முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டிரு. எந்த இடத்திலும் மனம் தளராமல் முன்னேறி கொண்டிரு. நீ நினைத்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. உன்னுடைய தேவைகள், இந்த சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கென நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க வருவேன். உனக்கான உண்மையான விஷயங்களை என்றும் நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் நீ யோசிக்கும்படியான சந்தர்ப்பங்களை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்து உன்னை அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வைக்க உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் வராகி உனக்கு துணை இருப்பதை நீ மறந்து விடாதே. நீ விரும்புகின்ற உதவி உனக்கு கிடைக்கும்.
விடியல் பொழுதை நல்ல பொழுதாக நீ எதிர்கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.